நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சித்தி. நல்லா இருக்குமா? நான் உனக்கு சொன்னதுக்கு எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டேன். வா நக்ஷத்ரா, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, புது வாழ்க்கைக்குள்ளேயும் வரப்போற. கம் டியர், கம். வலது கால முதல்ல வை. அப்படிதான். கரெக்ட். இது சித்தி கிட்ட கொடு. குடு 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 குடு. அவங்க எடுத்துட்டு வருவாங்க. நீ வா பேபி, நம்ம உள்ள போலாம். வா. அப்பா. ஐயோ, வந்துட்டீங்களா? நினைச்சதை விட சீக்கிரமா வந்துட்டீங்க போல இருக்கு. சரி, எங்க அவன் எங்க இருக்கான்? போய் சேர்ந்துட்டானே. என்ன போய் சேர்ந்துட்டாங்கறீங்க? என்ன சொல்றீங்க? அது வந்து என்கிட்ட இவங்க அததான் சொன்னாங்க. நானும் உன்கிட்ட அததாம்மா சொன்னேன். சொல்லுங்கம்மா. அது வந்து மீரா, நம்ம செர்ரி நக்ஷத்ராவ ஏர்போர்ட்லயே விட்டுட்டு போயிட்டானா. ஐயோ, ஆமா அத்தை. நான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியும் அவன் வரவே இல்லை. நான் எத்தனை வாட்டி கால் பண்ண தெரியுமா? அதுக்கு ஆன்சர் கூட பண்ணவே இல்லை. ஐயோ, மிஸ்ஸஸ் ககன், கேஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்க உங்க கணவர் ககனை சட்டவிரோதமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு எஸ்பி சூர்யா மேல ஏன் இப்படி வீண் பழி சுமத்துறீங்கன்னு தெரியல. சார், என் புருஷனுக்கும் இவருக்கும் பிரச்சனை இருக்கு சார். என் மாமனார் தான் இவரோட அண்ணனை கொன்னுட்டாருங்கிற தவறான புரிதல்ல இவரை என் மாமனாரை அரெஸ்ட் பண்ணிட்டாரு சார். என் மாமனார் வெயில்ல வெளியில வந்ததுக்கு அப்புறம் என் மாமா இறந்து போயிட்டாருங்கிற தவறான புரிதல்ல இருந்து வெளியில வந்து உயிரோட தான் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மாமனார இவரு நடு ரோட்டை தடுத்து நிறுத்தி கொல்ல பார்த்தாரு சார். ஆமா சார், அன்னைக்கு ககன் மட்டும் வந்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா இவரோட கையில அன்னைக்கே நான் கண்டிப்பா செத்து போயிருப்பேன் சார். நோ சார், இவங்க கட்டுக்கதையெல்லாம் சொல்லி தேவையில்லாம என்ன ப்ளேம் பண்றாங்க சார். என்னது? உங்க அண்ணனோட மர்டர் கேஸ்ல என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணது உண்மை இல்லையா? உன்னோட அரெஸ்டையும் உன் பிள்ளையோட அரெஸ்டையும் சேர்த்து நீ ஏதோ கட்டுக்கதையை உருவாக்குறேன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு கதையை உருவாக்கி எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை தவிர மாத்த பாக்குறீங்களா எஸ்பி சார்? சார், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டேன் சார். நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன அமௌண்ட் உன் வீடு தேடி போகும். என்னோட புருஷன் கிட்னாப் பண்ணிருந்தா அந்த பொண்ண கார்ல ஏத்த நினைச்ச 2 பேரை ஏன் புருஷன் எதுக்கு சார் தடுக்க போறாரு? அவங்க எதுக்காக என் புருஷனோட சண்டை போடணும்? கரெக்டா அதே டைம்ல சூர்யா சார் எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாரு? எதனால அந்த பொண்ணு அவளை காப்பாத்தின ஏன் புருஷன் மேலேயே அப்படி ஒரு பழிய சுமத்துனா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு சூர்யா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏய், நீ என்ன போலீஸ்க்கே பாஸ் நினைச்சியா? இல்ல இந்த ஸ்டேட்டோட சிஎம் நினைச்சியா? என்ன வேலையை விட்டு தூக்கிறதுக்கு ஆர்டர் போட நீ யாரு? ஷட் அப் மிஸ்டர் சூர்யா. சார், மன்னிப்பு கேட்காம நீங்க அவங்களே மிரட்டி பாக்குறீங்களா? Do you have any sense? அது இல்ல சார், நான் வந்து வேண்டாம் சார், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க.
பூமி, நீங்க இப்ப சூர்யா மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா சார். எனக்கு காவல்துறை மேல முழு நம்பிக்கை இருக்கு சார். ம். இந்த மாதிரி ஆளுங்கனால மொத்தமா உங்க காவல்துறையையே இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்கல சார். அதனாலதான் என் கையில சாட்சியா இந்த வீடியோ இருந்தும் நான் மீடியா கிட்ட போகல. இதுக்கப்புறமும் போக மாட்டேன் சார். டிஜிபி சார் வரைக்கும் போய் இந்த ஆள் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கறேன். அப்பவும் எனக்கு நியாயம் கிடைக்காம போச்சுன்னா அப்போ நான் மீடியா கிட்டயும் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கும் போறேன். நீங்க வாங்க மாமா. கொஞ்சம் இருங்கம்மா. இப்ப அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. எங்க காவல்துறை மேல நீங்க வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். மிஸ்டர் சூர்யா, நான் இப்பவே உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். பரவாயில்ல மாமா. என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு நானும் என் காதலும் புரியாம போகாது. அவர் ஸ்டேஷன்ல எப்படி இருக்காரோ என்னவோ. வாங்க மாமா, கிளம்பலாம். போங்க போங்க. என் கையால அடி வாங்கி சாவோட விளிம்புல இருக்க உங்களோட ககனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போய் நல்லா உபசரிச்சு அவன் உடம்ப தேத்தி வைங்க. ஆசையா வளர்த்த ஆட்டுக்குட்டிய அம்மனுக்கு பலி கொடுக்கிற மாதிரி அவனை நான் பலி கொடுக்கணும்ல. வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுங்க முன்னாள் எஸ்பி சார். உங்ககிட்ட இருந்து வேலை போனாலும் திமிரு ஒண்ணு குறைஞ்ச மாதிரியே தெரியல. குறையாது. இந்த திமிரு கெத்தெல்லாம் எனக்கு இன்னும் அதிகமா தான் ஆகும். காக்கி சட்டை போட்டுக்கிட்டு வேலையில இருந்ததுனால சில ரூல்ஸ் என்ன கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தது. ஆனா இப்ப எனக்கு இந்த வேலை இல்ல. அதனால எந்த ரூல்ஸும் யாரும் என்ன கட்டுப்படுத்த முடியாது. ஒரு விதத்துல என்ன நீ வேலையில இருந்து தூக்கி நல்லதான் பண்ணிருக்க பூமி. உன்னோட புருஷன் ககனுக்கு ஆபத்தை ஏ ரூபத்துல விஸ்வரூபம் எடுக்க வச்சுட்ட. இதுக்கப்புறம் என்னோட ஆட்டம் எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, ககனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் பாப்பீங்க. நான் யாருன்னு காட்டுறேன்.